தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திருநங்கையர்கள். திருநங்கையர்களும் நம்ம சமூகத்தினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி உணர துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் பிறப்பே ஒரு சம்பவமாக கூட இல்லாமல் அது இன்னும் சம்பவத்துக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ஒரு பிறப்பு அப்படின்னு தான் நம்ம திருநங்கையர்களை சொல்லணும். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. அவங்க உயரிய விருதுகள் பெறுகிற அளவுக்கு அந்த சமூகத்தில் நிறைய பேர் முன்னேறி வர்றதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவர்களுக்கான கல்வி வழங்கப்படுகிற போது அவர்களிடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் கூட அவர்களுக்கான முக்கியத்துவம் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது 16லேருந்து 22 வயதுக்குள்ளே அந்த மாற்றுப்பாலினத்தவர்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடுகளை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. நம்முடைய இலக்கியங்கள்லே பார்த்துருக்கலாம். தமிழில் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அவங்க திருநங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அர்த்தநாதீஸ்வரனுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆணும் பெண்ணும் இணைந்த ஒன்று தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்கள அரவாணிகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது பெண் தன்மை அதிகமாக இருந்தால் அவர்களை அலி என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் அதாவது ஆண் தன்மை குறைந்து பெண் தன்மை மிகுதியாக இருந்தால் அதையும் நம்ம பேடி அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரவாணிகள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அரவான் என்பவருக்கு மனைவியாக அவர்கள் தாலி கட்டி கொண்டு அதன் பிறகு அந்த தாலியை அவங்க அறுத்துருவாங்க. அரவானினுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அரவாணிகள் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். விழுப்புரத்தில் கூவாகம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூத்தாண்டவருடைய திருவிழா, அங்கே நடப்படக்கூடிய அந்த அழகி போட்டி, இந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை நம்முடைய செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளிலிருந்து வெளியில் அனுப்பப்படக்கூடிய அல்லது துரத்தப்படக்கூடிய வெளியேறக்கூடிய இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டெல்லி, மும்பை, கல்கட்டா, பூனே போன்ற வட மாநிலங்களுக்கு தான் இவங்க அதிகமாக போகிறாங்க. என்ன காரணம்னா அங்கே தான் இவங்க கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை வழங்கப்படுகிறது. அப்படிங்கிறக்க பெரும்பாலும் அங்கே போகிறாங்க. அதிலும் குறிப்பாக குஜராத்தில் உள்ள ஒரு பெண் தெய்வத்தை அவங்க தங்களுடைய குல தெய்வமாக, தங்களுடைய இனத்தினுடைய கடவுளாக அவங்க வணங்குறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் கூவாகத்தில் வணங்குறாங்களோ அது மாதிரி குஜராத்தில் அவங்க வணங்குறாங்க. அந்த தெய்வத்தினுடைய வாகனம் பார்த்திங்கன்னா சேவல் வாகனம் தான் அவங்களுடைய வாகனம். அர்த்தநாதீஸ்வரருடைய அம்சம் எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது இவர்களுக்கான அரசியல் உரிமையும் வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் அந்த டிஎன் சேஷன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்களாக இருந்தால் நம்ம மேல்னால் எம் சொல்லுவோம், ஃபீமேல்னால் எஃப் சொல்லுவோம். அதேமாதிரி இவங்க மாற்றுப்பாலினத்தவர்களுக்கு நம்ம யூ அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவர் தான் முதல்ல முன்மொழிந்தார். அப்படி இவங்களுக்கான வாக்குக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஓட் பேங்க்னால நிறைய திட்டங்கள் அவங்களுக்காக வரும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பு அவங்க ஏற்படுத்தினாங்க. இந்த அரவாணிகள்னு சொல்லக்கூடிய இந்த மாற்றுப்பாலினத்தவர்கள், இந்த திருநங்கைகள் இவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்களுடைய அரண்மனையில் ராணிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்களாக அந்த காலத்திலே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இராஜாங்க ரீதியான ரகசியங்கள் எல்லாம் முழுவதும் தெரிந்தவர்களாக யார் இருந்தாங்கன்னா இந்த திருநங்கையர்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சிறப்பாக நடக்கணும், ஒரு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த திருநங்கையர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதும் அவர்களை தங்களுடைய வீடுகளுக்கோ அல்லது கடைகளுக்கோ அழைக்கிறதையும் நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மகாபாரதத்தில் கூட சிகண்டி அப்படிங்கிற கதாபாத்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த 3ஆம் பாலினத்தவர் அப்படிங்கிறவரை உருவாக்குவதன் மூலமாக, முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக, ஒரு பாலின சார்பற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதன் மூலமாக அவர்களுடைய மனித உழைப்பையும் பெற்றுக்கொண்டு நம் சமூகம் சிறந்து விளங்கும் அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். ஒரு வாகனங்களை போகும்போது கூட அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் எந்த விபத்தும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம மாறியிருக்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு
உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.